கிறிஸ்துவோடு தருமே தியாகப்படி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மலம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இதை மாண்பையின்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருளுணர்வோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, அன்பு என்று சொன்னதும் இன்றைய உலகின் மனிதன் வித்தியாசமான உணர்வுகளை பெறுகிறான். ஒருவருக்கு கோபம் வருகிறது, ஒருவருக்கு எரிச்சல் வருகிறது, ஒருவர் தடுமாறுகிறார், ஒருவர் கண்ணீர் விடுகிறார், ஒருவர் கரங்களை கூப்புகிறார். இந்த வகையிலே நான் அன்பை எவ்வாறு சுவைக்கிறேன், அனுபவிக்கிறேன், என்னுடைய வாழ்விலே அன்புக்கு சாட்சியாக வாழுகிறேன், சிந்திப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்துவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களை போன்றிருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதி அடைந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 72. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசமைந்தரிடம் உமது நீதியை விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு அருள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக.
பிறரை ஒடுக்குவோரை நொறுக்கி விடுவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்க்குகள் 34 முதல் 44 வரை உள்ள. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலுமுள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கி கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரிக்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணிந்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடர்களிடம் கொடுத்தார். அவ்வாறு அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்ப துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுள் அன்பாயிருக்கிறார். யோவான் எழுதிய திருமுகம், முதல் திருமுகம், பிரிவு 4, வசனங்கள் 8. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வாரமானது ஒரு சிறப்பு மிகுந்த வாரம். இயேசு பாலனுடைய திருக்காட்சி விழாவை கொண்டாடினோம். திருமுழுக்கு விழாவை கொண்டாடப் போகிறோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பணி வாழ்விலே நடந்தது என்ன என்பதை இந்த வாசகங்கள் நமக்கு சிந்திக்க அழைக்கின்றன. யோவான் நற்செய்தியையும் அவருடைய திருமடலையும் பார்க்கின்ற பொழுது உயர்ந்து நிற்கின்ற ஒரு கருத்து அன்பு. ஏன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமான அன்பை சுவைக்கிறார். 12 சீடர்களிலே யாருக்குமே கிடைக்க முடியாத பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். அதனாலதான் அவரால் சொல்ல முடிகிறது, அன்பே கடவுள். நீ கடவுளை பார்க்கணுமா, அன்பு செய். கடவுள் உன்னிடம் இருக்க வேண்டுமா, அன்பு செய். திருப்பி திருப்பி சொல்லுகிறார். பாத்மோஸ் தீவிலே வயது முதிர்ந்த கிழவனாக வாழ்ந்து கொண்டிருந்தார் திருத்தூதர் யோவான். அவருடைய சீடர்கள் ஒவ்வொரு நாள் போய், ஐயா எங்களுக்கு செய்தியை தாருங்கள் என்று சொன்ன, ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் சொன்னார். நம்ம சாமியார் அன்பை பற்றி பிரசங்க வச்சா போர் அடிச்சு போவோம். அதுபோல அவர்களுக்கும் போர் அடித்து போய்விட்டது. ஐயா வேற செய்தியே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், அன்பு செய்து முடித்து விட்டீர்களா என்று கேட்டார். எனவே அன்பு என்பது அள்ள 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 குறையாத ஒரு மனித உணர்வாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்றைய 2 வாசகங்களையும் பாருங்களேன். முதல் வாசகத்துல யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். பரிசு பெற அல்ல, பெருமை பெற அல்ல, பாராட்டு பெற அல்ல, மாறாக பலியாக ஒப்பு கொடுக்க தன்னுடைய மகனை அன்பின் வடிவாக அனுப்பினார் என்று சொல்கிறார். இதையே யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார். எனவே ஒவ்வொரு நிலையிலும் அன்பு 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 என்று சொல்லுகிற அவருடைய வாழ்க்கையில நடந்தது என்ன என்பதை சிந்தித்து பார்க்க போனால், யோவான் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34 35 வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எனவே இயேசு தருகிற கட்டளை அன்பு, புதிய கட்டளை என்று சொல்கிறார். ஏன்? நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்று சொல்றார். அதனால நீங்க ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், நான் உங்களை அன்பு செய்தது போல அன்பு செய்யுங்கள். அப்ப உங்களை யாருன்னு கண்டுபிடிச்சுக்குவாங்க, என்னுடைய சீடர் என்று கண்டுபிடித்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார். இதைத்தான் ஒருபடி மேற்கொண்டு சொல்கிறார் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை, யாரிடமும் இல்லை. எனவே அன்பு இது பகிர்கிற அன்பாக மட்டுமல்ல, பலியாகிற அன்பாகவும் இருக்கிறது. இதுக்கு அவர் பெற்ற அனுபவம் என்ன என்றதும் கல்வாரி மலைக்கு போகிறோம். 19ஆம் அதிகாரம் 26 27 வசனங்கள். விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாலமாக இந்த உலகத்துக்கு பலியாக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இயேசு இறுதி நேரத்தில் யோவானை பார்த்து, இதோ உன் தாய், அன்னை மரியாளை பார்த்து, அம்மா இவரே உன் மகன் என்று சொன்னார். எனவே அன்பு இத்தகைய தன்னுடைய வாழ்க்கையிலே பாதித்தது என்பதை கண்டுகொண்ட யோவான் தன்னுடைய வாழ்க்கையிலே
அன்பை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா அன்பு சகோதரமே? இதே நிலையில புதிய ஏற்பாட்டில் இன்னொரு நபரையும் பார்க்கிறோம், புனித பவுலடியார். அவரும் இயேசுவினுடைய அன்பை சுவைத்தவர். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரம் முழுவதையும் அன்புக்கு அவர் அர்ப்பணித்து விட்டு கடைசியில் சொல்கிறார், நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இதில் தலை சிறந்தது அன்பே என்று சொல்கிறார். அதனாலதான் அவரால் சொல்ல முடிந்தது, வாழ்வது என்னில் நான் அல்ல, இயேசு கிறிஸ்துவே வாழுகிறார் என்று சொல்கிறார். அதனால இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை இன்றைய நற்செய்தியிலே வாசித்தோம். தன்னை நாடி வந்த மக்களுக்கு போதித்தார். போதிச்சு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடல, மாறாக இவர்கள் பசியாக இருக்கிறார்கள் என்ற அந்த நிலையை உணர்ந்து கொண்ட இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று வாசிக்கிறோம். பரிவு என்ன செய்யும்? பகிர்ந்து கொள்ளும். அங்கிருந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் 5000 ஆண்களுக்கு மேலாக உணவாக தரப்பட்டு அவர்கள் திருப்தியோடு வீட்டுக்கு செல்லுகிறார்கள். எனவே அன்பு என்பது அறிய வேண்டிய ஒன்று, அனுபவிக்க வேண்டிய ஒன்று, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைய வாசகங்கள் தருகின்ற செய்தி என்ன? கொல்கத்தா புனித அன்னை தெரசாள் அமெரிக்க நாட்டிலே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது நியூயார்க் நகருக்கு வந்த பொழுது உடல் நல குறைவிலே பாதிக்கப்படுகிறாள். எனவே மருத்துவமனையில் சேர்த்தார்கள். 22 நாட்கள் மருத்துவமனையில் இருந்து விட்டு வீடு திரும்புகிறார். அவள் வெளியே வந்ததும் அந்த மருத்துவமனையின் மருத்துவர்களும் பணியாளர்களும் வந்து, அம்மா எங்களுக்கு ஒரு செய்தியை தாருங்கள் என்று கேட்டபொழுது அவள் சொன்ன செய்தி, அன்புக்காக இயங்குகிற உள்ளங்களுக்கு அன்பை தாருங்கள். அன்பு சகோதரமே, இல்லறத்தில் வாழ்வோம், துறவரத்தில் வாழ்வோம். நமது வாழ்வின் வெற்றிக்கு இலக்கணம் அன்பு. எனவே அன்பு என்பது போதிக்க மட்டுமல்ல, மாறாக வாழ்ந்து காட்ட வேண்டிய நிலை என்ற சாதனையை இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்று எனக்கும் உங்களுக்கும் தருகிறார். அன்பு ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் அன்பை அனுபவித்து புனித யோவான் திருத்தூதரை போல அன்பே கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்வு மிளிரட்டும், சாட்சியாக அமையட்டும் என்று தொடர்ந்து ஜெபித்து அன்பை வாழ முயற்சி செய்வோம். ஆமென். சொந்தம் நானும் உந்தன் கைவண்ணம், கோயில்கள் பாடும் கீழ்கள் லேசம், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. என் அன்பு சகோதரங்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த அன்பின் பலி எல்லாம் அல்ல பரமதந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே
எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையால் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன்.
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த அன்பு தெய்வம். அன்பு என்றால் என்ன என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக, பலியின் வழியாக இந்த உலகத்துக்கு எடுத்துச் சொன்ன அதே அன்பு தெய்வம் நமது ஆன்மீக உணவாக வருகிறார். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நலமளிக்கும் அருமருந்தாம், நாடும் நம்மை காக்கும் வானின் விருந்தாம். நலமளிக்கும் அருமருந்தாம், நாடும் நம்மை காக்கும் வானின் விருந்தாம். உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நில உள்ள வானத்தில் நிலைத்திடும் பேரொளி, கனி உள்ள நெஞ்சத்தில் உதிக்கும் அருள்மொழி. நிறமுள்ள பூக்களில் மலர்ந்திடும் அழகொளி, நிறைவுள்ள நெஞ்சத்தில் பிறக்கும் நிம்மதி. உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய், உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய். உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய், உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய். இறைவா என்னை எழுதுவா, உலகாய் என்னை மாற்றுவா. இறைவா என்னை எழுதுவா, உலகாய் என்னை மாற்றவா. உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நலமளிக்கும் அருமருந்தா, நாடும் நம்மை காக்கும் வாழின் விருந்தா. நலம்
வருவதுதான் நாளும் நம்மை காக்குமானின் விருந்தாம். உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர. இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போதும் பால்கார பானகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசு ஆண்டவரின் அன்பும் புனித ஆரோக்கிய அன்னையின் அரவணைப்பும் நமக்கு என்றும் உண்டு என்ற விசுவாசத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலையொளிரருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமணி. அலையொளிரருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமணி. வாழ்க்கை பேரரசி வலுவிலா மாதரசி. வாழ்க்கை பேரரசி வலுவில்லா மாதரசி. தலையெல்லாம் செய்தேனும் தலைவியும் நீயல்லும் காலமும் காத்திடுவார். அலையொளிரருளனை அணிந்திடுமா மணிமுடி மா